சொல்லுங்க கலாநிதி, அடுத்த எபிசோட் என்னது? ஓகேங்க, நான் ஸ்டே பண்ணது கேரளா, வேலை செய்யறதெல்லாம் கேரளா. ஆனால் நம்ம ஹோம் டவுன் வந்து பெரா. ஸோ வந்து ஒன்ஸ் அ மந்த் வந்து லீவ் இருக்கும்போது நான் ஹோம் டவுன் போயிட்டு வருவேன். அம்மா பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, ஸோ அங்கே போயிட்டு வருவேன். ஸோ நார்மலி நான் ட்ராவல் பண்ணும்போது நைட்டு தான் ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா வந்து வேலை முடிஞ்சு காடி எடுத்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடுவேன். கிளாப்பாஸ் வைப்பாங்க, காட்டு பாதை, இருட்டு. ஆமாம் ஆமாம், வளைஞ்சி போவோம். அந்த பாதை நேராக போகுது, ரொம்ப வளைவு இருக்கும். ஸோ நீங்கள் மெதுவாக தான் போவீங்க. ஈவன் கார் ஆல்சோ தி டிரைவ் ஸ்லோ. நீங்கள் வந்து வேகமாக போக முடியாது. போனால் வந்து ஏன்னா வளைவு ரொம்ப வளைவாக இருக்கும், இருட்டாக இருக்கும். இது வந்து ஹைவே இல்லை, ஜலலம்முடா. ஜல்லெல்லாம் ஜல்லாம். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் ஞாபகம் இருக்கு. என் காடி முன்னுக்கு ஒரு சிம்பா வந்து வெளியாகுது. ஒரு ஜங்ஷன் ஒரு ஒயிட் கலர் தலை, கிரீன் கலர் பாடி லோரி, ஒரு ட்ரெயிலர் மாதிரி பெருசுக்கா ட்ரெயிலர் சைஸில் வெளியாகுது. அப்போ நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். என் முன்னுக்கு வெளியாயிடுச்சு. ஸோ நான் போய்கிட்டு இருக்கேன், பின்னால் போய்கிட்டு இருக்கு. ஒரு 5 minutes பின்னால் தான் போய்கிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கா, ஒரு வளவு வச்சு, ஒரு பெரிய வளவு. ஸோ அந்த வளவு நான் வளையிற அந்த லோரியை காணும். அவ்வளோ பெரிய லோரி எப்படி ட்ரெயிலர் காணப்படுச்சு? அது எனக்கு தெரியலங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு கேம் ஆயிட்டேன். எங்க முன்னுக்கு ஒரு லோரி போய்கிட்டு இருந்துச்சு, லோரியை காணும். அப்படியே வந்து லோரி வந்து நின்று எங்கேயாவது ஜங்ஷன்ல வளைஞ்சாலும், அவ்வளோ பெரிய லோரி நான் வரத்துக்கிட்டையும் கண்டிப்பா நான் பார்த்துருப்பேன். அது பொதுவாக தான் வளைச்சாலும் எங்கேயாவது லெஃப்ட் எங்கேயாவது வளைஞ்சிருச்சோ? இல்லக்கா, வளைஞ்சிருந்தாலும் அந்த பாதையில கண்டிப்பா அந்த லோரி வந்து பெருசு ட்ரெயிலர், அது மெதுவா நின்று தான் வளையணும். அதுக்கட்டியும் நான் அது பின்னால வந்திருப்பேன். அது அந்த பாதையில நீங்க வேகமா போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அது காடி போனாலும் லோரிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், மெதுவா தான் போகும் லோரி. ஏன்னா ரொம்ப வளவா இருக்கும் அந்த பாதை. புரியாத புதிரா கன்ஃபியூஸ்டாவே போயிருப்பீங்களே. ஆமா, நான் தேடுறேன், பின்னால திரும்பி பார்க்கிறேன். லோரி பின்னால் இருக்கா, என் முன்னுக்கு இருக்கா. எங்க லோரி ஒண்ணு முன்னுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு எனக்கு. வெள்ளை கலர் தலை, பாடி வந்து கிரீன் கலர், ஒண்ணு ஞாபகம் இருக்கு எனக்கு. லோரியை காணும். நான் தேடுறேன், இங்கிட்ட லோரி நம்ம முன்னுக்கு போனிச்சு, அந்த லோரியை காணுமே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகியே தான் போன வீட்டுக்கு. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கே ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பீங்களே. ஸோ கடைசியில என்னதான் ப்ரொசஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? நான் என்ன ஆறுதல் சொன்னா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அது பாட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு நான் போயிட்டேக்கா. எனக்கு என்னமோ ஏன்னா அது வந்து காட்டு பாதை, மேபி அங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயான ஒரு லோரி அந்த மாதிரி யாராவது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்கலாம். ஸோ அவங்களோட அந்த ஆத்மா ஏதாவது இருக்கும், அப்படிதான் நான் யோசிச்சேன். நான் அது ஒன்றும் ஞாபகம் இருக்கு. இந்த 2 விஷயம் தான் என் வாழ்க்கையில் நடந்த மனுஷங்க. அதுக்கப்புறமும் ராத்திரில தனியா அந்த ரோடு யூஸ் பண்ணுவீங்க? இப்படிக்கா நான் படிச்சுட்டு இருக்கேன். நானும் சிவந்து போகும்போது யோசிப்பேன், லோரி முன்னுக்கு வருமானு வந்துச்சு. நான் கண்டிப்பா வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நான். ஆல்ரைட் கலாநிதி, தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூக்கா, பாய். இந்த கதைகள்லாம் மீண்டும் கேட்கணுமா? ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக கேட்கலாம். SYOK. மர்மமான அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? கால் பண்ண லைன் கிடைக்கலையா? வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க கதையே கிடையாது, உங்க பெயர் #MDன்னு டைப் பண்ணி 0364913333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு மணி 11க்கு.